கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. காயங்களை ஆற்றுபவர். எரேமியா 30:17. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். இந்த வசனத்தை முழுமையாக வாசிக்கும் போதுதான் மேற்கண்ட வசன பொருளை உணர்ந்து கொள்ள முடியும். நாம் ஆராதிக்கும் ஆண்டவர் நமக்கு ஆரோக்கியம் தருவதற்காக நம் காயங்களை ஆற்றுவாராம். காரணம், நாம் யாவரும் காயப்படாமல் ஆரோக்கியமுள்ள மனம் வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுதுதான் கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாய் வாழ முடியும். அன்பானவர்களே, இந்த உலக வாழ்வில் என்னுடன் இருப்பவர்கள், என்னோடு வேலை செய்பவர்கள், உடன் ஊழியர்கள், படிக்கும் மாணவ மாணவிகள், குடும்பத்தின் உறுப்பினர்கள் என்னை பட்சிக்க பார்க்கிறார்கள். சத்துருக்கள் சிறைபிடிக்க கண்ணி வைத்து கொண்டிருக்கிறார்கள். என் ஆசீர்வாதங்களை சூறையாடி கொள்ளையடிக்க வேண்டும் என்று எத்தரித்து கொண்டிருக்கின்றனர். என்னை விசாரிக்க யாரும் இல்லை என்று நினைத்து தள்ளுண்டவர்கள் என்றும் ஒதுக்கப்படும் சூழலில் என் காயங்கள் பெரிதாகி வேதனை கொடூரமாகிறது என்று நினைத்து என்னை பார்க்க, என்னை விசாரிக்க யாரும் இல்லை என்று சொல்லி கண்கலங்கி காணப்படுகிறீர்களா? உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கூறுகிறார். நாம் தேவனோடு நெருங்கி வாழ வேண்டும். ஏனோக்கு ஆண்டவரோடு கூட நடந்தார் என்று பார்க்கிறோம். நாம் உள்ளான மனிதனின் காயத்தை ஆற்றும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நமது காயங்களை குணமாக்க இயேசு சிலுவையில் தொங்கி உள்ளாக காயப்பட்டவராக காணப்படுகிறார். எனவே நாம் கலங்க வேண்டாம், அழ வேண்டாம். காரணம், நம் காயங்களை ஆற்றுவேன் என்பவர் அப்படியே செய்வார். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஐயா. நாங்கள் பல நேரங்களிலும் உடைக்கப்பட்டவர்களாய், நொறுக்கப்பட்டவர்களாய், இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பயன் என்று சொல்லி நாங்கள் அருவருக்கப்படத்தக்க விதத்திலே காணப்படுகிறோம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே கடந்து வரும் பொழுது, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கூறுகிறீரே, உமக்கு நன்றி இயேசு சுவாமி. எங்களோடு கூட இருக்கிறவர்களும் காயம் ஆற்றப்படத்தக்க விதத்திலே நாங்கள் வாழ நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.